செட்டியாரம்மாசமையலுக்கு நல்வரவு. நான் ஹேமாங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் சொன்னாக்கா, புதினா புலாவ். அதாவது புதினா புலாவ்னாக்கா இதில் வந்து தக்காளி நம்ம சேர்க்க போகிறதில்ல, அதுவும் பட்டர் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி இது. நிறைய பேர் வந்து புதினா வச்சு பிரியாணிலாம் பண்ணுவாங்க, புதினா சாதம்லாம் பண்ணுவாங்க. பட் இது முற்றிலும் வந்து வேறு டேஸ்ட்டு, நல்லாவே இருக்கும். இது நான் ஒரு 200 கிராம் அரிசி எடுத்துருக்கேன். அது கழுவி பொன்னி அரிசி, அது நல்லா கழுவி வச்சுருக்கேன். 200 கிராம் அரிசிக்கு ஒரு கட்டு புதினா போதுமானது. அது ஆஞ்சி இது மாதிரி வந்து வச்சுருக்கேன் நான். ஒரே ஒரு கட்டு புதினா போதும். அது ரொம்ப அதிகமாக போட்டால் சொதன்னு ஆகிடும், சாதம் இருக்க இடமே தெரியாது. அதனால் 200 கிராம் அரிசினாக்கா ஒரு கட்டு புதினா. ஒரு பெரிய மிளகா ஒன்று வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். தண்ணி நிறையலாம் ஊற்ற வேண்டாம், உப்பு எதுவுமே தேவையில்லை. வெறும் புதினா பச்சை மிளகா மட்டும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் நம்ம. அப்புறம் பட்டர், முக்கியமானது வந்து பட்டர். இது வந்து எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி உடனே வந்து இது போட்டுடணும். இது வந்து ரொம்ப உருக்க வைக்கக்கூடாது, உருக்குனா நெய்யாக மாறிடும். ஸோ வந்து போட்ட உடனே வந்து அடுத்தடுத்து என்னென்ன பொருள் போடணுமோ 1 by 1 போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம நிறைய இப்போ வந்து கொஞ்சம் தான் சேர்க்குறேன், அப்புறம் வந்து நிறைய இன்னும் சேர்ப்பேன் நான். இப்போ அடுத்தடுத்து என்னென்ன பொருள் போடலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பட்டை லவங்கம், அது வெண்ணெய் வந்து உருக்கக்கூடாது. இது உடனே வந்து நம்ம அடுத்த பொருள் என்னென்னப்போ அது போட்டுடணும். அது பட்டை லவங்கம், அதாவது 2 லவங்கம் எடுத்திருக்கேன். பட்டை 1 2 உடச்சிருக்கேன். 2 ஏலக்காய் அது பிச்சு போட்டிருக்கேன். அது அப்புறம் 2 வந்து அந்த இலை எடுத்துருக்கேன், பிரிஞ்சி இலை. அது மட்டும் போதும். உங்களுக்கு தேவையான மசாலா கூட இன்னும் போட்டுக்கலாம் நீங்கள். அந்த மரட்டி மொகு அது இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அன்னாச்சி பூ, உங்களுக்கு எது தேவையோ போட்டுக்கோங்க. அது நல்லா தான் இருக்கும். அது போட்டு உடனே பொரியணும்னு அவசியமே கிடையாது. இது உடனே நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுற அது போட்டுக்கலாம். அது நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா. ஏற்கனவே ஒரு பெரிய பச்சை மிளகா வந்து போட்டு அரைச்சிருக்கேன், நல்லா காரத்துக்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் சொல்லிட்டு. இன்னொரு அதே அளவு மிளகா வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இதுவும் வந்து நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லாவே நம்ம வறுத்துக்கலாம். இன்னும் பாருங்கள், அந்த வெண்ணெய் வந்து உருகி நெய்யாக மாறல நம்மளுக்கு. அதுதான் நம்மளுக்கு, ஏன்னா ஃப்ளேவர் வந்து மாறிடும் நம்மளுக்கு. அப்புறம் நெய்யில் செஞ்ச மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. அது வெண்ணெய் போட்ட உடனே அடுத்தடுத்து போட்டாக்கா அது வந்து அந்த வெண்ணெயோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். இது நம்ம உருக விட்டு போட்டால் அது நெய்யாக மாறிடும். அது நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு. இது ஒரு மீடியம் ஒரு ஸ்பைஸியாக தான் இருக்கும், காரமாக தான் இருக்கும். இது ரொம்ப காரஞ்சாரமாலாம் கிடையாது, ஏன்னா பட்டர் போடுறோம் இல்லைங்களா. அதனால் வந்து நிறைய காரஞ்சாரெல்லாம் கிடையாது. அதனால் வந்து ஒரு மீடியமில் தான் இருக்கும். குழந்தைங்க கூட நல்லா சாப்பிட்லாம், சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது இஞ்சி பூண்டு போட்ட உடனே வந்து நல்லா வந்து அது ஃப்ரை ஆகணும். அதாவது எண்ணெய் தனியாக, இஞ்சி பூண்டு தனியாக, அந்த பச்சை வாசல் போகிற அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி இல்லை இல்லைங்களா, அதனால் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அது வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி அது வந்து நல்லா போட்டு வதக்கணும். நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் டைமில், உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னா. இது எல்லாமே மீடியம்லாம் செய்யணும். இதை நீங்கள் ஹையில் வச்சாக்கா உங்களுக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு. ஆனால் மீடியமில் செஞ்சு அப்புறம் தண்ணி நல்லா கொதிக்க சொன்னோன்னா ஹையில் வச்சுக்கலாம். இது நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அந்த வெங்காயம் வந்து சுருங்கி நல்லா ஃப்ரை ஆகணும். இல்லை தனியாக ஃப்ரை பண்ணி கூட தனியாக கூட எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள். அதை சாதம் ஒன்றா கலக்க சொல்ல ஒன்றா போனால் கூட போட்டுக்கலாம். நான் இப்படியே போட்டுக்கிட்டேன் நான். நல்லா ஃப்ரை ஆனோடனே அந்த பேஸ்ட் அரைச்சிட்டிங்களா அது வந்து போட்டுக்கிறேன் பாருங்கள். தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். போட்டு வெறும் பச்சை மிளகா அண்ட் வந்து புதினா மட்டும்தான், அது வேறு எதுவுமே சேர்க்கலை. இந்த டைமில் வந்து அரைக்க சொல்ல ஏன்னா கலர் மாறிடும் இல்லைங்களா, அதனால் வந்து லெமன் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் அரைக்கிற சமயத்தில். நான் அப்போ போடலை, இப்போ போட போகிறேன் நான். இதை வந்து போட்டு இது வந்து நல்லா வந்து வதங்கணும். அந்த தண்ணி வந்து சுண்டி வர அளவுக்கு வந்து நல்லா அப்படியே ஃப்ரை ஆகணும், தொக்கு மாதிரி ஆகணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அது அந்த பச்சை புதினாவுடைய வாசனை கூட போயிட்டு வேறு மாதிரி ஃப்ளேவர் வரும். புதினாவே வேறு மாதிரியான ஃப்ளேவர் வரும். அந்த வெண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதக்க சொல்லும், வேறு மாதிரியான ஒரு ஃப்ளேவர் வரும். பாருங்கள், நல்லா வந்து தொக்கு மாதிரி ஆகிடும். நல்லா அது எல்லாமே மெர்ஜ் ஆகி நம்மளுக்கு வந்து இருக்குது. இது எல்லாமே மீடியம்லாம் செய்யட்டும், ரொம்ப ஹையெல்லாம் செய்யவே கூடாது, நல்லாவே இருக்காது. நெக்ஸ்ட்டு என்ன போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். அது எண்ணெய் தனியாக அந்த தொக்கு தனியாக பிரிஞ்சு வரணும். அப்போ தான் இந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தொக்கு மாதிரி தண்ணியாக இருந்தது போய் இப்படியே எல்லாம் சுருங்கி ஒரு தொக்கு மாதிரி அப்படியே நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து தயிர், அதாவது இது வந்து 1/4 ஸ்பூன் அளவு. இது குட்டி ஸ்பூனுங்களா, 1/4 ஸ்பூன், இன்னொரு 1/4 ஸ்பூன், அதாவது 1/2 ஸ்பூன் தயிர் நம்மளுக்கு. அதுவும் போட்டு, ஏன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்.
நெக்ஸ்ட்டு லெமன் சேர்க்க போகிறோம். அது ஒரு 3 ட்ராப்பு இல்லை ஒரு 4 ட்ராப் அவ்வளோதான். ஏன்னா வந்து ரொம்ப தேவையில்லை நம்மளுக்கு. இது புலாவுனால வந்து ரொம்ப பிரியாணினாக்கா நல்லா சேர்க்கலாம் நம்ம. பட் இது வந்து எல்லாமே ஒரு லைட்டான ஒரு இது தான் எல்லாமே. அந்த ரெசிபியே வந்து ரொம்ப வந்து சாஃப்டான ரெசிபின்னு சொல்லலாம். மீடியம் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த காரம் எல்லாமே வந்து ஒரு மீடியம் தான் இருக்கும். ஏன்னா பட்டர் நல்லா வந்து உங்களுக்கு மீடியம் தான் இருக்கும். இது பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நான் போடுறேன். அது கூட கொஞ்சம் தான் பாருங்கள், அவ்வளோதான் போதும். ஏன்னா தயிர் வேறு, புளிச்ச தயிர் வேறு, இது வேறு, இது போதும். ஏன்னா 200 கிராம் அரிசி தானே இது. ஆனால் வந்து இது போதும், இந்த ஃப்ளேவரே அந்த போதும். ஏன்னா தயிர் லெமன் வந்து எண்ணெயில் வதங்க சொல்ல வந்து அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அது வந்து நல்லா வந்து வதங்கணும். அது உடனே வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது. அது தயிர் வந்து நல்லா வதங்கணும் நம்மளுக்கு. இது வந்து 1 டம்ளர் அரிசினாக்கா கரெக்டாக 2 டம்ளர் தண்ணி. அதாவது 200 கிராம் அரிசினாக்கா 400 ml தண்ணி. அதை வந்து இந்த மிக்ஸி அரைச்சி ஜார்லேயே வந்து ஊற்றி கழுவி ஊற்றிக்கிறேன். ஏன்னா வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அது மேற்கொண்டு தண்ணியை நான் ஊற்றவே இல்லை. அரிசி மட்டும் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு வடிகட்டிட்டேன் நான். அந்த தண்ணியை ஊற்றுறோம் நம்ம. மீதி அந்த மூடியில் வச்சில் கூட வந்து அது எண்ணெய் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அந்த தண்ணியே போதும் நம்மளுக்கு. எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையே இல்லை நம்மளுக்கு. 200 கிராம் அரிசிக்கு 400 ml தண்ணி கரெக்டான அளவு போதும் நம்மளுக்கு. அது இது புலாவுனா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி நல்லா நெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அது இது மாதிரி அதுக்கு தேவையான அளவு உப்பு நான் எப்பவும் அரை உப்பு தான் நான். ஆனால் உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ இந்த டைமில் வந்து வெண்ணெய் சேர்க்குறோம் நம்ம. அதாவது கொதிச்சு வருது, அப்போ அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு செம்மையாக இருக்கும் நம்மளுக்கு. அதாவது நம்ம வதக்க சொல்ல வந்து அது பொரிய சொல்ல வந்து வெண்ணெய் போட்டோம். அது உருக்காக இருக்க சொல்லியே வந்து பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு வதக்கணும். இப்போ கொதிக்கிற சமயத்தில் வந்து வெண்ணெய் போடுறோம் நம்ம ஒன்று கூட நீங்கள் போடலாம் நீங்கள். ஆனால் 200 கிராம் அரிசிக்கு இது போதும். இது நிறையவும்னாக்கா நம்மளுக்கு திகட்டி போய்டும் இல்லைங்களா. அப்புறம் நல்லா கொதிக்கணும். இது கொதிச்ச அப்புறம் வந்து அந்த ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம பண்ணிவிட்டு இதுவும் கொதிக்கணும். நம்ம உடனே வந்து மூடிடக்கூடாது. நம்மளுக்கு எப்போவுமே வந்து குக்கரில் செய்ய சொல்ல வந்து நம்மளுக்கு வந்து தண்ணியும் நல்லா கொதிக்கணும். அதே நேரத்தில் அரிசி போட்டோம் அதுவும் ஒரு கொதி வரணும். ஏன்னா ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. இது போட்டு ஒரு கொதி வந்தவுடனே வந்து நான் மூடி வைக்கிறேன் நான். இது பொன்னி அரிசி நீங்கள் பாசுமதி ரைஸ் செய்யலாம், ஜீரக சம்பா செய்யலாம். ஆனால் புழுங்கலரிசி செய்யக்கூடாது, நல்லா இருக்காது. மூடியாச்சு. ஒரு கரெக்டாக 3 விசில். அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம். நம்ம இதுக்கும் வெண்ணெய் தான் பாருங்கள். போட்டு உடனே வந்து என்கிட்ட வந்து முந்திரி தீர்ந்து போச்சு. அதனால் நான் முந்திரி போடலாம். நான் வந்து வெறும் திராட்சை மட்டும் வந்து நான் போடுறேன். அது உருகிறதுக்கு முன்னாடியே வந்து திராட்சை வந்து உங்களுக்கு தேவையான அளவு திராட்சை வந்து போட்டால் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது ஒரு மாதிரி கடிப்பட சொல்ல ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பூசணி விதை இருக்க பிறகு அது வந்து போடுறேன். இதான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினது தான் இது. அதுவும் போட்டுக்கிறேன். என்கிட்ட பாதாம் இருக்குது. பாதாம் போட்டால் அது வேறு மாதிரி இருக்கும். அதனால் வந்து அது போடல. சரி இது போடலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக. நீங்கள் முந்திரி போடலாம், இல்லைன்னா நட்ஸுக்கும் எல்லாம் போடலாம், நம்ம சாப்பிட்றது தானே. அது போட்டு உடனே வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி இருந்தால் வந்து பாருங்கள், வெண்ணெய் ஒன்றும் நெய்யாக மாறல பாருங்கள். நம்மளுக்கு அப்படி தான் இருக்கணும். நம்மளுக்கு நெய்யாக மாறிட்டாக்கா அது நெய்யில் செஞ்ச மாதிரி ஆகிடும். அது அவ்வளோதான், அது ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 விசில் அப்புறம் ஃபுல் வந்து அந்த ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த ப்ரெஷர் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னும் பாசுமதினாக்கா இன்னும் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். இது பொன்னி பச்சரிசி அதுக்கேற்ற மாதிரி தான் வரும் இல்லைங்களா. அது எல்லாமே நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் தான் செய்யணும், ஜீரக சம்பா தான் செய்யணும் அப்படி இல்லை. ஆனால் புழுங்கலரிசி செய்யக்கூடாது. இது மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெலாம் புழுங்கலரிசின்றது நல்லாவே இருக்காது. பச்சரிசி பொன்னி அரிசி சேர்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம தாளித்து அந்த போட்டுடுறோம் பாருங்கள். எவ்வளோ இதுவும் அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. எல்லாமே பட்டரில் செஞ்சது. நான் சாப்பிட்டேன், ஆனால் திகட்டவே இல்லை. எங்கள் ஒரு மாதிரி நெஞ்சை கறிக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஏன்னா புதினான்ற தொட்டு நம்மளுக்கு வந்து அதெல்லாம் இல்லவே இல்லை. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ. இதுக்கு கரெக்டான சைட் டிஷ்னாக்கா தயிர் பச்சடி தான். தயிர் வெங்காயம் போட்டு பச்சடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இது எப்போனா ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம ஒரு வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னாக்கா செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.